மக்களே. காலை நேரத்துக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் மக்களே. இந்த மாதம் வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த 8 மாதம் கண்மணி போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் தேச மக்களையும் எங்களையும் எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் சபையையும் காத்து கண்மணி போல வழி நடத்துகிற இந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் மக்களே. நாம் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், நிந்தனைகள், கடன், அவமானம், துன்பம், வியாதியில் மத்தியில் மாதத்தை கடந்து வர செய்த தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அவர் தான் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார் மக்களே. அவர் வாய்க்க செய்து நம்மளை நடத்தி கொண்டு போவார். நம்ம கஷ்டங்களை, கண்ணீர்களை எல்லாம் அவர் பாதுகாத்து பார்க்குறார். அவர் கண்களில் நம்ம கண்ணீர் கஷ்டம்லாம் அவருக்கு தெரியும். யார் என்ன சொன்னால் என்ன மக்களே, உங்கள் கஷ்டம் உங்கள் கையில் இல்லையா? நீங்கள் தான் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர் நடத்தி கொண்டு அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. இந்த மாதம் ஆண்டவரே எப்படியாவது எங்களை வழி நடத்துங்க. இந்த 9வது மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காகட்டும், உங்கள் கணவருக்காகட்டும், உங்களுக்காகட்டும், உங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காகட்டும், காலேஜ் படிக்கிற மகன்களுக்காகட்டும், என்ன தேவைகள் இருக்கிறதோ இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உதவி செய்வார் மக்களே. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் எப்போதுமே அவர் கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது மக்களே. ஆமாம், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர் தினந்தோறும் அவர் கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறது. அவரை தேடும்போது போகும் பாதையெல்லாம் வரும் பாதையெல்லாம் நோக்கமாக இருந்து நம்மளை பாதுகாத்து, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, இந்த தேசத்தை பாதுகாத்து வழி நடத்துகிறார் இல்லையா மக்களே? அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்கள். தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வல்லமை உள்ள வார்த்தையே தினந்தோறும் நான் நேசிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையை நான் நேசித்து என் பிள்ளைங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக, என் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்கன்னு தேவனிடத்தில் முறையிடுங்க. குழந்தை இல்லாத இருக்குதா? கர்த்தரிடத்தில் காலையில் கேளுங்க. கணவன் மனைவி கைப்பிடித்து கொண்டு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது காரியத்தை வாய்க்க செய்வார் அவர். நீங்கள் ஜெபிக்காத வரோம் மனுஷனையும் டாக்டரையும் பார்த்துன்னு தான் ஆறுதில்ல மக்களே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் தர்றதான் பிள்ளைங்க, டாக்டர் தர்றதில்லை பிள்ளைங்க. கர்த்தர் தான் பிள்ளைகளை தர்றது. அவர் தான் அவளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் உன்னை சுற்றிலும் பந்தியை போல் இருப்பார்கள், உன்னை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்காரு. அது அவரால் வந்தது, டாக்டரால் இல்லை. முடியல தான், நம்பிக்கை இல்லாத நம்ம போய் டாக்டரை பார்க்குறோம். அவர் சஜஷன் கூட நல்லது தான். சில பலவீனம் சரீரத்தில், அதனால டாக்டரை பார்க்குறது நல்லது தான். ஆனாலும் நீங்கள் அதை காட்டிலும் உயிர் கொடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் இல்லையா? அவரை மறந்துடாதீங்க. அவருக்கு அவர் நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை தந்து உங்களுக்கு வைத்திருக்கிறார் இல்லையா? அதற்காக அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரிடத்துல சொல்லுங்கள், எங்களை நீங்கள் தானே ஆண்டவரை இணைச்சிங்க, எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அது உமக்காகத்தான் ஆண்டவரை வளர்க்குவேன். அது ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, நான் உமக்காகத்தான் வளர்ப்பேன், உம்முடைய பிள்ளையாய் வளர்ப்பேன். பெண்ணாக இருந்தால் எஸ்தர் ராஜாத்தியை போல, எஸ்தர் ராஜாத்தி தன் அழகிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் இல்லையா? அதுபோல் பெண்ணாக இருந்தால் உமக்காக, பையனாக இருந்தால் சாமுவேல் தீர்க்கதரிசியை போல். அண்ணாளுக்கு கொடுத்த பிள்ளைய சாமுவேல் எடுத்துகிட்டு போய் ஏலியிடம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் விட்டுடாதீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்கும் போது உங்களுக்கென்று ஒரு குழந்தைய கர்த்தர் நிச்சயமாய் இது வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய கட்டளையிடுவார். உங்களை சந்தோஷப்படும்படிக்காய், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படும்படிக்கா உங்களுக்காக ஒரு குழந்தைய கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே. நீங்கள் நம்பிக்கை இல்லாத இருக்காதீங்க, மனுஷனை தேடி ஓடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. காலையில் ஜெபிங்க, கரம் பிடித்து கணவன் மனைவி ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆமேன்றும் பதிலளிக்கிற தேவன். ஜெபிக்காத எதுவுமே நடக்காது மக்களே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு பலன்.
ஆண்டவர் தான் நம்மளுக்கு பலன், ஆண்டவர் தான் நம்மளுக்கு சுகம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆரோக்கியம். பணம் வெல்லம் எல்லாம் அவர் தான், யாரும் வேறு யாரும் இல்லை. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் சாப்பிட்றீங்க கரெக்டு, அதுக்கும் பலன் கர்த்தர் தான். கர்த்தர் கொடுக்குற பலத்தினால தான் ஓடுறோம், தினம் தினம் ஓடுறோம், தினம் வரோம், தினம் பல காரியத்தை செய்கிறோம், தினம் ஒரு ஒரு புதிய காரியத்தை செய்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கலங்காதீங்க மக்களே, கலங்காதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமென்று ஆமேன் என்று பதில் தருகிற தேவன் விடமாட்டார். அவர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகங்களை அவர் மனமகிழ்ச்சியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கார். அதெல்லாம் வேதம், நம்ம இல்லை, எல்லாம் வேதத்திலேயே எல்லாமே டீட்டெயில் எழுதி வச்சுருக்காரு. சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் தினந்தோறும் ஜெபிங்க. ஜெபித்து விட்டு நீங்கள் போகும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார், காரியத்தை வாய்க்க செய்வார். மக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்கள். உன் மகன்கள் மேலே மகன்களுக்காக செபிங்க. உன் மகனுக்கு குழந்தை இல்லைன்னா குத்தி காட்டாதீங்க. உங்கள் மகள்களுக்கு குழந்தை இல்லை, மருமகள் குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டாதீங்க. மாமியார்மார்களே ஜெபிங்க. நீங்களும் உங்களுக்கு வாரிசு வேணும், உன் மகன் வாரிசு வேணும், உன் மகள் வாரிசு வேணும்னா ஜெபிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் சொல்லாதீங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களாம் தூற்றி பேசுவார்கள், உங்களை பற்றி அவதூறுபடுத்துவாங்க. நீங்களோ கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது உங்களுக்காக ஒரு குழந்தையை தந்து உங்களை சந்தோஷப்பட வைக்குவார். அதுதான் இந்த மாதம் வாக்குத்தத்தம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் இறங்கி வந்தார் இல்லையா? கல்வாரி சிலுவையிலேருந்து இறங்கி வந்த தேவன் நன்மை செய்யாமல் விட்டு விடுவாரோ? உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை அவமானப்படுத்த விட்டு விடுவாரோ? மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்குமா, ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. தினந்தோறும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இல்லடமும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் மக்களை ஒரு ஆசீர்வதிக்கிறவர் உங்களை கைவிட மாட்டார், காத்து நடத்துவார். வாலிப செல்வங்களா, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும்போது ஒன்றுக்கும் குறை இருக்காது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து, இந்த மாதத்தில் உங்களை செழிப்பாய் ஓங்க வளர செய்வார். மக்களே, ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.